கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்மை கூடி வர செய்த தேவனுக்கு சகல கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஜெபத்தில் இணைவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கரம் பிடித்தவர்களை கண்மணி போல் காக்கிற தேவன், அழைத்தவர்களை ஆண்டவரே அன்போடு அரவணைக்கிற தேவன், ஆண்டவரே ஊழியத்தை கொடுத்த தேவன், ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருந்து இம்மட்டும் நடத்தினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீரே போதுமானவராய் இருந்து எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பாடல் துதி வேளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஆராதனைக்கு விரோதமாய், வார்த்தைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார வல்லமைகளை, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே கட்டி பாதாளத்தில் எரிந்து போடுகிற ஆண்டவரே, ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, விடுவிப்பீராக. புதிய வாசல்களை தேவன் திறந்தருளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உலகத்தில் எத்தனையோ உன்னதங்கள் இருந்தாலும், உலகத்தில் எத்தனையோ மகான்கள் மகாத்மாக்கள் இருந்தாலும், உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருந்தாலும், உம்மை அல்லாமல், உம்முடைய நாமம் அல்லாமல், ஹல்லேலூயா, வல்லமையான நாமம், வல்லமையான ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவரே, அதை ருசிக்கிற நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த வேளையில உம்முடைய மகிமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீத்தியா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் உம்முடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து எங்களை பயன்படுத்தும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை உம்மிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நீ செய்வீராக. அப்படி எங்கள் ஜெபத்தை கேட்டு நீ செய்கிறதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், ஆரம்பம் முதல் முடிவு வரை தெய்வீக பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை என்னையும் எங்களையும் மூடும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர், ஹல்லேலூயா, என்னை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை இயேசுவின் நாமத்தில் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் நம் ஆராதனையில் இணையும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் சில நாட்கள்ல சகலவற்றையும் கர்த்தர் நேர்த்தியை முடித்து சபை கூடி வர உதவி செய்வார். நிச்சயமாக நாம் ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆராதனை விட்டுவிடாதபடி தேவன் கொடுத்த ஐக்கியம், ஆமென், அந்த ஆராதனையில நீங்கள் பங்கு பெறும்படி கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அவை தயவு செய்து ஆராதனையில் பங்கு பெறுங்கள், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சில பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். மகிழ்வோம், மகிழ்வோம், தினம் ஆக மகிழ்வோம். இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மகிழ்வோம், மகிழ்வோம், தினம் ஆக மகிழ்வோம். இயேசு ராஜன் சொந்தமாகினார். இந்த பாடலின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
நல்லவர். ஆமென். ஆராதித்து பாடினோம். அவர் வரும் நாளிலே ஆமென் சந்தோஷமாய் அவரை சந்திக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இது ஆவியானவருடைய கிருபையின் காலம். அவை நம்மை முன்குறித்த தேவன் அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஒருவேளை ஆராதனை பங்கு பெற்றுகிற உங்களுடைய சிலருடைய வாழ்க்கையில வேலை செய்கிற இடத்திலிருந்து செய்திகள் வந்திருக்கலாம். உங்களுக்கு சம்பளம் குறைவாய் கூட கிடைத்திருக்கலாம். வேலைகளுக்கு வர சொல்லி போக முடியாத நிலைமைகள் இருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களுக்காக எனக்காக உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அவே நம்முடைய மேய்ப்பராக இயேசு இருக்கும் போது நமக்கு எந்த கவலை கிடையாது. ஆமென். அதான் சங்கீதம் 23 தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். My Lord is my shepherd, I shall not want. நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லி தாவீது சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்ட ஒரு குடும்பம், இயேசுவை மேய்ப்பராக கொண்ட ஒரு ஊழியம். ஆமென். எதற்கோ கலங்கி நிற்க தேவையில்லை. இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். புதிய புதிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம அவரை ஆராதனை செய்யலாமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல நீங்க தயவாய் முழங்கால் பண்ணிட்டோ அல்லது எழுந்து நின்றோ கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். என் வாழ்வில் குறை ஏதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கண்களை மூடி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா.
இருக்கிறது. நம்முடைய தரித்திரத்தின் நிமித்தம் ஐஸ்வர்யவானாகிய இயேசு அல்லேலூயா நம்முடைய தரித்திரங்களை மாற்ற அவர் தரித்திரராய் மாறினார். 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவை சத்துரு நம்மை முடக்க நினைத்தாலும், அவை நமக்கு சில பற்றாக்குறைகளை கொண்டு வர நினைத்தாலும், பயங்களை கொண்டு வந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் கரண்டிலே உன்னை என்னை நடத்துவார். சத்துரு குழப்புவார். ஆமென். ஆனால் தேவனோ தெளிந்த நீரோடையை போல நன்மையினால் உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமு நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமு நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவோ, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவோ. என்னை பரான் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னை பரான் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? உன்னை பரான் இயேசு இருக்கின்ற போது உன் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? நம்மை பரான் இயேசு இருக்கின்ற போது நம் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே கண்களை மூடி தேவனை ஆராதனை செய்வோம். ஆமென். ஆண்டவரே, என்னை புல்லுள்ள இடங்களிலே நீ நடத்துகிற தேவன். ஆமென். அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விட்டு ஹalleluya எங்களை பராமரிக்கிற தேவன். ஆமென். பஞ்ச காலத்திலும் ஆமென் எங்களை போஷித்து வழி நடத்துகிற தேவன். ஆவிக்குரிய பஞ்சம் ஏற்படும் போதும் எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். எல்லா வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போமா. அவர் நல்லவர் என்று சொல்லி ஆமென். அவர் வல்லவர், போதுமானவர், 10,000களில் சிறந்தவர். அல்லேலூயா. ஆமென் ஆமென். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வெண்மையும் சிவப்புமானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அழகானவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உருவாக்கினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. அல்லேலூயா. உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி மீண்டும் ஒரு விசை உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். அல்லேலூயா. ஆமென். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே நல்லவர். அல்லேலூயா. ஓராபாலா சகலதர நமதிவலவா ஓரியா நிரநம சந்துர வலவதிரன் காலதரனமோ. ஆவியானவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் இயேசுவே நல்லவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி. கிருபையினாலே நம்மை
ஆபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்டெடுத்த தேவன். அவரை வாழ்த்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இலவசமாய் கிருபையினால் நீதிமானாகி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாகி விட்டீர். என்னை நீதிமானாகி விட்டீர். என்னை நீதிமானாகி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் நம்மை மறுபடி பிறக்க வைத்தார். தாயின் கருவில் ஒருவரை பிறந்தோம். அடுத்ததாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிய மனிதனாக தேவன் பிறக்க வைத்தார். ஆமென். அப்படி மறுபடி பிறந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்தபடினாலே பரலோக ராஜ்யத்தை நமக்கு தேவன் தந்தருளி இருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். சந்தோஷமா பாடலாம். ஆமென். ஆவியினால் வார்த்தையினால். அல்லேலூயா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க வைத்தீர். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க வைத்தீர். என்னை மறுபடி பிறக்க வைத்தீர். என்னை மறுபடி பிறக்க வைத்தீர். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். தேவனோடு பகைஞராய் இருந்தோம். ரோமர் 5 தேவனுக்கு பகைஞராய் இருந்த போது தேவன் நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். அவருடைய சமூகத்திலே நாம் போகக்கூடாதபடி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி இருந்தோம். பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாகி மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற தேவ பிரசனத்துக்குள்ளே, தேவனுடைய ஆராதனைக்குள்ளே நம்மை தேவன் கொண்டு போகிறார். அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். We have reconciled with God. ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி பாடுவோமா? உங்கள்தான் மீட்கப்பட்டோ, ஒப்புரவாக்கப்பட்டோ. உங்கள்தான் மீட்கப்பட்டோ, ஒப்புரவாக்கப்பட்டோ. ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோ. ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோ. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், பிரகாசம் அடைகிறோம். இயேசுவை அறிவதற்கு முன்பாக எங்கேயோ ஓடி பார்த்தேன். எப்படியும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வந்துவிட வேண்டும் என்று நினைச்சேன். ஆனால் என் வாழ்க்கையில இருள், என் வாழ்க்கையில பயம், என் வாழ்க்கையில் எதிர்காலம் ஒரு சூன்யமாய் இருந்தது. ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பித்த போது என்னை பிரகாசிக்க செய்தார். நீங்களும் அப்படித்தானே கர்த்தரை நோக்கி பார்த்தபடினாலே என்னை உங்களை பிரகாசிக்க செய்கிறார். ஒருவேளைக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது உங்க மனசுல கர்த்தர் சொல்லலாம், எங்க பிரகாசம்? லாக்டவுன் நாட்கள்ல சம்பளம் இல்ல, வேலை திரும்ப கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளை, நீ எதையும் யோசிக்க வேண்டாம். நாம உங்களை தரம் பிடித்த தேவன் கடைசி வரை நடத்துவார். ரோமர் 4:17 வாசிக்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். நம்முடைய தேவனுக்கு நாமம் உண்டு. God will make something out of nothing. ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குவார். கரங்களை தட்டி பாடுவோம்.
யாரிடத்தில் சொல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் தான் உண்டு என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வணங்கத்தக்கவர். ஆமென். அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். அவரை ஆராதிக்கும் போது தகுதியற்ற நம்மையும் தகுதிப்படுத்துகிற தேவன். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு சகல மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். அப்படியே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்கள் பட்டணங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். தீமோத்தேயுக்கு ஆவியானவர் எழுதும் போது ஆமென் இப்படி சகல மனுஷருக்காகவும் எல்லா விண்ணப்பங்களையும் ஆமென் ஹல்லேலூயா ராஜாக்களுக்காக ஆமென் எல்லா ஜெபங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் ஆமென் எல்லா மனுஷருக்காக எல்லா ராஜாக்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இது வெறும் வார்த்தைகளாய் இராதபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் காற்றிலே கேட்கிற ஓசைகளை போல் இருந்து விடாதபடி உங்க சமூகத்தை எட்டும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை தள்ளாதவரே, கிருபையை விட்டு விலக்காதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். வாய்களை திறந்து ஆண்டவரே எங்க தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக ஆண்டவரே. விசேஷமாய் உலக நாடுகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அமெரிக்கா தேசத்திற்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒரு காலத்தில் ஆண்டவரே அங்கிருந்து அநேக மிஷனரிமார்களை எழுப்பினீரே, அநேக ஆவிக்குரிய சபைகளை எழுப்பினீரே ஆண்டவரே. வல்லமை எழுப்புதல் ஆண்டவரே காணப்பட்டது. இன்றைக்கு அந்த தேசத்தில் இருக்கிற நிலைமைகளை தேவன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அதிபருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அங்க இருக்கிற எல்லா தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அங்க இருக்கிறதான என் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் திருச்சபைகளிலே ஒரு பெரிய ஆமை வல்லமை ஊற்றுவீராக. கடைசி கால எழுப்புதலை எங்கள் அமெரிக்க தேசத்தில் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அதிகமாக ஆண்டவரே அப்பா காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறதான ஆண்டவரே நவீனங்களை தேடி ஓடி போகிற எங்கள் தேசத்திலே அந்த பட்டணத்தில் ஆண்டவர் உம்முடைய மகிமை விளங்க பண்ணும்படியாய் ஆதி அப்போஸ்தல காலத்தில் இருந்த அதே விசுவாச அறிக்கைகள் ஏறெடுக்கப்பட்டபடியாய் ஜெபங்கள் எழும்படியாக சபைகளிலே ஆண்டவரே எழுப்புதல் ஊற்றப்படும்படியாக ஊழியர்கள் ஆண்டவரே அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்குள்ளோ ஒரு பெரிய பின்மாறி ஊற்றப்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை கலங்க பண்ணுகிறதான இந்த தொற்று நோயில் இருந்த தேவன் விடுவிக்கும்படியாக ஜனங்களை விடுவித்தருளும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீ இரக்கம் செய்கிற தேவன் அல்லவா, மனதுருக்கம் உள்ள தேவன் அல்லவா. அமெரிக்கா தேசத்திற்காக ஆண்டவரே மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. கண்ணீரை காண்கிற தேவனே, இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்கிற தேவனே, அந்த தேசம் முற்றிலுமாக விடுதலையாக்கப்படுவதாக ஆண்டவரே. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை அவர்கள் கண்கள் காணும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் பலமாய் இந்த நாட்களிலே இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இன்னும் ஆண்டவர் உலக நாடுகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சீனாவுக்காக, இத்தாலிக்காக ஆண்டவர், வடகொரியா, தென்கொரியாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஐரோப்பா நாடுகளுக்கு ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நைஜீரியா தேசத்திற்கு ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்ப உலக நாடுகள் ஆமே 5 கண்டங்களில் இருக்கிற எல்லா நாடுகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. 200க்கும் மேற்பட்ட நாடுகளிலே தேவனுடைய மகிமை, தேவனுடைய விடுதலை ஆண்டவரே இந்த நாட்களில் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்படி எங்கள் பாரத தேசத்திற்கு ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய ஆமை மாற்றத்தை நாங்கள் காணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படைப்புகளை வணங்குகிறதான ஆமை 3000 கோடி ஆண்டவரே தேவர்களை வணங்குகிறதான எங்கள் தேசத்திலே படைத்த தேவனை வணங்கும்படியாக, படைத்த தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே கால்கள் முடங்கும்படியாக, நாவுகள் எல்லாம் இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்யும்படியாக எங்கள் தேசத்தை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா சமுதாய கட்டுகள், ஜாதி கட்டுகள் ஆண்டவரே, சாப கட்டுகள் எல்லாம் மாறும்படி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மாநிலத்திற்காக ஆமென் அதை ஆளுகிறதான முதலமைச்சர்களுக்காக, கவர்னர்களுக்காக, எல்லா உயர் துறையில் இருக்கிறதான அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே நல்ல ஞானத்தை தருவீராக ஆண்டவரே. மரண கட்டுகள் ஆமென் இப்பொழுது
இப்பொழுது அறுக்கப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நல்ல தைரியத்தை தருவீராக. ஆமே, நல்ல நம்பிக்கையை தருவீராக. ஆமே, மெய்யான ஒளி ஹல்லேலூயா அருட்பெரும் ஜோதி இயேசு என்று சொல்லி ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறது போல உலகத்தில் வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே என்று யோவானிலே சொன்னீர் ஆண்டவரே. அந்த மெய்யான ஒளியை ஆண்டவரே எங்கள் தேசம் அறிந்து கொள்ளும்படியாக, எங்கள் மாநிலங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, எங்கள் பிரதமர் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே கிரியை செய்வீராக. கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. முற்றிலுமாக இந்த மாதத்தோடு ஆண்டவரே அந்த சாத்தானினுடைய வல்லமைகள் ஆமே அழிக்கப்பட்டு ஆண்டவரே வருகிற மாதத்தில் ஆண்டவரே புதிய கிருபையோடு புதிய வல்லமையோடு ஆமே புதிய எழுப்புதலோடு உம்முடைய சபைகள் ஆராதனைகள் ஆமே ஹல்லேலூயா விசுவாசிகளுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு நன்றி நன்றி. நாங்கள் வாசிக்கிறது போல வேதத்தில் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன் என்று சொன்னீரே. நாங்கள் எல்லாரும் திருச்சபைகள் ஊழியர்கள் விசுவாசிகள் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே எங்கள் அரணாய் இருக்கிற எங்கள் கோட்டையாய் இருக்கிற எங்கள் கேடகமாய் இருக்கிற இயேசுவிடத்திற்கு திரும்பி ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே இன்னும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. ஜெபிப்பது எங்கள் கரத்தில் கொடுத்ததான ஒரு உத்தரவாதம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது அதற்கான பலனை தருகிறது ஆண்டவரே. அது உம்முடைய வாக்குத்தத்தம் ஆண்டவரே. நிச்சயமாகவே நீ அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலவற்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் நம்பிக்கையோடு ஆமென் விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தீர் என்று சொல்லி ஹல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. துதி ஸ்தோத்திரங்கள் ஆமென் ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ஆமென். இந்த மாதம் எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி வருகிற மாதத்திலே தேவன் அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்துவாராக. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்யலாம். கண்களை மூடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆராதனையிலே மகிமைப்பட்டு உங்க பிரசனத்தால் எங்களை நிரப்பினீர். உங்க வார்த்தைகளை கொண்டும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக 30, 60, 100 பலனடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. வார்த்தைகளுக்கு விரோதமான தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். உம்முடைய பிரசனத்தாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் வார்த்தையை விசுவாசிக்கிற ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நீ நிரப்பி நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்ய வேண்டியதான திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்க எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் என் வாயிலிருந்து நீ பேச வேண்டும் என்று தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்து செய்தியுடைய தலைப்பு ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் காட். தேவனை நோக்கி சார்ந்து அல்லேலூயா. அவர் மீது நம்முடைய நோக்கம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் எலியா என்றதால் ஒரு தீர்க்கதரிசி குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். தேவன் அவனை விசேஷமாய் பயன்படுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வல்லமை அக்கினியை பரலோகத்திலிருந்து இறக்கி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் அவன் மூலமாய் மகிமைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த எலியா தேவன் மீது நோக்கமாய் இருந்த போது கர்த்தர் அற்புதங்களை செய்தார். கர்த்தரை விட்டு அவன் தன் நோக்கம், தன் பார்வை, தன் குறிக்கோளை விளக்கின போது அவன் பலவிதமான போராட்டங்களில் அவன் சிக்கிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதுதான் நம்ம செய்தியாய் நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 18ஆம் அதிகாரத்தில் எலியாவை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்தார்.
அதிசயங்களை செய்தார். ஆமென். ஆனால் அதே எலியா 19ஆம் அதிகாரத்தில் பலனற்று போனவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. தேவன் மீது நோக்கம், when you focus on God you will be strengthened always. நீ எப்பொழுது பலப்பட்டு கொண்டே இருப்பாய். ஆனால் தேவன் மீது உன் நோக்கம் தவறும் போது நம் வாழ்க்கையில பலவீனங்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது. இந்த பலவீனத்தினாலே நாம் அடைகிற காரியம் என்ன? பயம், முழு சோர்வு, தனிமை. இது மூன்றையோ எலியா அன்றைக்கு உணர்ந்தான். 18ஆம் அதிகாரத்தில் 850 தீர்க்கதரிசிகளுக்கு, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அக்கினியை இறக்கினதான ஒரு மனுஷன். ஆமென். அக்கினி வானத்திலிருந்து இறக்கி பலிகளை பட்சித்து போட்டது. ஆமென். பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் பரியாசம் பண்ணினதை பார்க்கிறோம். உங்கள் தெய்வங்கள் எல்லாம் வேறு அலுவல்களாய் போயிருப்பார்கள். ஆமென் என்று சொல்லி, ஆமென், அவர்கள் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது ஒரு மாற்றமும் அங்கு ஏற்படவில்லை. ஆனால் அவனுடைய நேரம் வந்தபோது, எலியாவின் நேரம் வந்தபோது, ஆமென், அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஆமென். என்னை கேட்டருளும் கர்த்தாவே என்று கூப்பிட்ட போது கர்த்தர் அக்கினியாய் இறங்கி அங்கே வைக்கப்பட்ட இந்த பலிகளை கர்த்தர் பட்சித்து போட்டார். அங்க இருந்தவரெல்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆமென் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். நடந்த சம்பவம் என்ன? 850 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அக்கினியை இறக்கி ஒரு ஜெயத்தை, ஆமென், தேவ நாம மகிமைக்காக அங்கே ஆண்டவர் நாம மகிமைப்பட்டதை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த அக்கினி இறங்கி பலிகள் பட்சித்ததை கேள்விப்பட்டு இந்த ஆகாப் என்கிற ராஜா, அன்றைக்கு இருந்த ராஜா யேசேபேல் தன் மனைவியின் இடத்துல இந்த காரியங்களை போய் சொல்லுகிறான். எலியா இப்படி செய்ததாக. இப்பொழுது யேசேபேல் சொல்லுகிற காரியம் 19ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசேபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசேபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல் நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினவன். அல்லேலூயா. ஏசாயா 49:3 இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று எலியா மூலமாக கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. இந்த யேசேபேல் என்ன சொல்லுகிறாள்? எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி நாளை இந்நேரத்தில் உன் பிராணனை நான் வாங்குவேன் என்று சொல்லுகிறான். உன்னை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறாள். ஆமென். 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அக்கினி இறக்கக்கூடிய வல்லமையை பெற்ற எலியா இப்பொழுது ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தையினாலே சோர்ந்து போனான். அல்லேலூயா. One sentence from one woman, amen, I will kill you. உன்னை நான் கொலை செய்து விடுவேன் என்று யேசேபேல் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அவன் பயந்து போய் சூறை செடியின் கீழே அவன் படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. மிகவும் பயந்து போனான். Elijah was scared about the word of Jezebel. அவளுடைய வார்த்தை கேட்டு பயந்து போனான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. அவன் ஒரு நாள் பிரயாண தூரமாக கர்மேல் பர்வதத்தில் இருந்து அவன் பெயர்செபா வரை வனாந்தரத்தின் வழியே நடந்து போகிறான். அல்லேலூயா. அந்த இடத்துல அவன் பெலனற்றவனாய் காணப்படுகிறான். தன் பெலனெல்லாம் இழந்து போய்விட்டான். எங்கே யேசேபேல் தன்னை கொலை செய்து விடுவாளோ என்று சொல்லி சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நான் சாக வேண்டும், போதும் என் வாழ்க்கை என்று சொல்லி. ஆமென். அது மட்டுமல்ல, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான். கர்த்தர் செய்த அற்புதங்களை மறந்து போனான். இப்பொழுது யேசேபேலினுடைய வார்த்தை
வார்த்தை அவனுக்கு பெரிதாய் தோன்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் அவனுக்கு சிறிதாய் தோன்றிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தர் பாராட்டின நன்மைகள், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின கர்த்தருடைய ஆமென் விசுவாசம், அவர் மேல் வைக்கிற விசுவாசம் இப்பொழுது குறுகி போய்விட்டது. காரணம், அவனுடைய பிராணனுக்கு எதுவாய், அவனுடைய உயிர் ஆமென் அதற்கு விரோதமாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட போது, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலும் உனக்கு தேவன் செய்த நன்மையை நினைத்து பார். You should remember the goodness what God has done in your life in the past. கடந்த நாட்களில் தேவன் உனக்கு செய்த நன்மையை நினைத்து பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வருமானம் இந்த மே மாதத்தில் கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது பாதி சம்பளங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறாயோ, பலவீனப்பட்டு போயிருக்கிறாயோ, எனக்கு என்ன நேரிடும் என்று சொல்லி வியாகுலப்படுகிறாயோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். நீ யார் மீது உன்னுடைய நோக்கத்தை வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் கடந்த காலத்தில் அதை நாம் நினைக்க வேண்டும். பலவீனங்கள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது தேவன் நமக்கு செய்த நன்மைகள், பாராட்டின கிருபைகளை நீ நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே செய்த தேவன் திரும்பவும் செய்வார் என்று அவர் மீது நீ குறிக்கோளாய் இருக்க வேண்டும். அவர் மீது உன் கண்களை பதிய வைக்க வேண்டும். இதை செய்ய தவறினபடினாலே எலியாவினுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது தனிமையை உணர்கிறான். முழு சோர்வு அவனுக்குள்ளே வந்துவிட்டது. If you focus on God, if you focus on your Creator, if you focus on your Redeemer, amen, you will receive 3 blessings in your life. 3 ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய். முதலாவது, எலியா பெற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? தனக்கு இருந்த பலத்தோடு ஒரு நாள் பிரயாண தூரம் கர்மேலை விட்டு புறப்பட்டு போகிறான். ஆமென். தன் பிராணனுக்கு விரோதமாக செய்தி வந்ததினாலே தன்னை ஒளித்துக் கொள்ளுகிறான் சூறை செடியின் கீழே. ஆண்டவர் அந்த எலியாவை விடவில்லை. அருமையான தேவ பிள்ளை, உன்னையும் தேவன் கைவிடவில்லை, ஊழியத்தையும் தேவன் கைவிடுவதில்லை, சபையை தேவன் கைவிடுவதில்லை. கொடுமுடியிலே கடைசி நாட்களில் கர்த்தர் சபைகளை ஸ்தாபிப்பார். எத்தனை ஆலயங்கள் இருக்கலாம், எத்தனை தெய்வங்களை ஆமென் மனிதர்கள் வழிபடலாம், எத்தனையோ உயர்ந்த கோபுரங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாக இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா, இரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை இந்த பூமியில ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. எலியாவை போல ஒருவேளை பலவீனத்தோடு காணப்படலாம். நம்முடைய கண்கள் வேறு பக்கம் போனபடினாலே, சிந்தனைகள் வேறு காரியங்களை யோசித்தபடினாலே, ஐயோ நிறைய லே ஆஃப் பண்ணி விடுவார்கள், வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி விடுவார்கள் என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை முதல் ஆசீர்வாதம், பலவீனமாயிருந்த எலியாவை கர்த்தர் பலப்படுத்தினார். புது பலன். ஹல்லேலூயா. If you focus on God, you will receive new strength. முதல் ஆசீர்வாதம், new strength from God. தேவனிடத்திலிருந்து புது பலன். என்ன செய்தார் எலியாவுக்கு? நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலிலே சுடப்பட்ட அடையோ ஒரு பாத்திரத்தின் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டார். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னார். அடுத்த வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஒரே பின்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு என்னோடு தெளிவாய் பேசுகிறார். நம்முடைய போக்கஸ், நம்முடைய பார்வை, நம்முடைய குறிக்கோள் தேவன் மீது இருக்க வேண்டும். ஆமென். இந்த இடத்துல பாருங்கள், அப்படி குறிக்கோள் தவறப்பட்ட நிலைமையிலே போக்கஸ் வேறு பக்கம் போனபடியில அந்த வேளையிலும் தேவன் எலியாவை விடவில்லை. தூதனை அனுப்பி ஆமென் பாத்திரத்தில் தண்ணீரோ ஆமென் தலையிலே சுடப்பட்ட அடையும் கொடுத்து, இதை நீ சாப்பிடு என்று சொல்லுகிறார். அவன் சாப்பிட்டு திரும்பவும் படுத்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அவன் எழுந்து போக முடியாதபடி தடை, சரீரத்தில் பலவீனம். ஆனால்
இரண்டாந்தரமும் கர்த்தர் தூதனை அனுப்பி அவனை எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை எழுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நாட்கள் முடிந்து போகவில்லை. உன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய நிலைமைகள் முடிந்து போகவில்லை. இன்னும் உன்னுடைய உயர்வின் நாட்கள் முடிந்து போகவில்லை, இனித்தான் வரப்போகிறது. அல்லேலூயா. சபை இதுவரை கண்டிராத அற்புத அதிசயங்களை நாம் காண போகிறோம். அல்லேலூயா. இதுவரை கண்டிராத ஆத்தும அறுவடையை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஏன் தெரியுமா? உங்க போக்கஸ் பிசாசு திசை திருப்பி இருக்கிறான். இந்த காலை வேளையில தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக போக்கஸ், அந்த குறிக்கோள், நம்முடைய பார்வை அதை முழு மூச்சாக தேவன் பக்கம் திருப்பும்படியாய் உங்களோடு என்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது அவன் தேவன் கொடுத்த, தேவன் தூதனால் கொடுக்கப்பட்டதான தேவ பலத்தினாலே 40 நாட்கள் அல்லேலூயா அவன் வனாந்தரத்தில் நடந்து போய் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதத்தை போய் அடைகிறான். அல்லேலூயா. அந்த பலனாலே அவன் 40 நாட்கள் நடக்கிறான். சுய பலத்தால் ஒரு நாள் நடந்து போனான், பலனற்று போனான். ஆனால் தேவ பலத்தால், அல்லேலூயா, தேவன் தருகிறதான வார்த்தை, தேவன் தருகிற உற்சாகம், தேவன் தருகிற விசுவாசம், அல்லேலூயா, இதுல நீ நடக்க பழகி கொண்டால், இதை கேட்க உன் செவிகள் பழகி கொண்டால், அருமையான தேவ பிள்ளையே, 40 நாட்கள் நடந்து அவருடைய பலன் குன்றி போகவில்லை. அவை காலை வேளையில உங்களுடைய குறிக்கோள், உங்க போக்கஸ் தேவன் மீது இருக்குமே ஆனால் உலகத்தில் நடக்கிற காரியங்கள் மீது அல்ல. அல்லேலூயா. உன்னை படைத்த தேவன் மீது உன்னுடைய போக்கஸ் இருக்குமே ஆனால் தேவ பலத்தால் நீ நடத்தப்படுவாய். ஒரு ஆமென் சொல்லாமா? இப்ப சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்முடைய சுய பலத்தை குறித்து நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். யோபுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பலன் கற்களின் பலனோ, என் மாமிசம் வெண்கலமோ. ஆமென். என்னுடைய பலன் கற்களின் பலனோ, என் மாமிசம் வெண்கலமோ. யோபு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் பலன் கற்களுக்கு ஒத்த பலன் போல இருக்குமோ, என் உடம்பு வெண்கலத்துக்கு ஒத்த பலனை போல இருக்குமோ? இல்லையே. இந்த பரியாசங்களால் தாங்க முடியவில்லையே, எல்லாம் இழந்து போன போதோ, 3 நண்பர்கள் என் பக்தியை பரியாசம் பண்ணின போதோ, என்னால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள், இதெல்லாம் இந்த பலனால் எல்லாம் நடக்க முடியலன்னு சொல்லி கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ளுகிறான். அதான் சொல்லுகிறான், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது ஒன்றோ தடைபடாத. வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பாருங்கள். எல்லா இளவரத்திலும் அவனுடைய போக்கஸ், அவனுடைய கன்ஃபெஷன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்துக்கொண்டார், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்று சொல்லி தேவன் மீது நோக்கமாய் இருக்கிறான். அதான் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் என் கண்கள் காணும், அந்நிய கண்கள் அல்ல என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சரீர பலத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து சங்கீதம் 38:10 பார்க்கிறோம், என் உள்ளம் குழம்பி ஆமென் அலைகிறது. அல்லேலூயா. ஆமென். என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி இல்லாமல் போயிற்று. ஆமென். கண்களிலே ஒளி கிடையாது, பலன் என்னை விட்டு விலகி போனது என்று சொல்லி சரீர பலம், சொந்த பலத்தை நீ நம்பினால், ஆமென், அல்லேலூயா, எலியாவை போல ஆமென் எவ்வளவோ நன்மைகள் செய்த தேவன் மீது உன்னுடைய நோக்கம் இல்லாமல், ஆமென், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எவையெல்லாம் எதிர்கொள்ள போகிறோம் அவைகளெல்லாம் பெரிதாய் காண்பித்து உன் கண்கள் அவைகள் மீது இருக்கிறபடினாலே, பயப்படுகிறபடினாலே பலனை இழந்து போயிருக்கிறாய். அதான் நீதிமொழிகள் வாசிக்கிற 24:10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதாய் இருக்கும். ஆமே. அதனாலதான் இந்த நாட்கள்ல நீ பலவீனப்பட்டு போகக்கூடாது. ஆமே. நீ குறுகி போகக்கூடாது, குன்றி போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். முதல் ஆசீர்வாதம், உன்னுடைய போக்கஸ் தேவன் மீது இருக்குமேனால் சூழ்நிலைகளை மறந்து, உன்னை சுற்றில என்ன நடந்தாலும் சரி, கர்த்தரை அறிந்த பிள்ளை, ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளை, இயேசு மீது அன்பு வைத்திருக்க பிள்ளை, ஆமென், சபையில் அங்கமாய் இருக்கிற நீ தேவன் மீது போக்கஸ் இருக்கும்போது புது பலனை நீ பெற்றுக் கொள்ளுவாய். அல்லேலூயா. என்னாகமம் 23:22, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். உன் பலவீனம் எதனால் வருகிறது? அதிலிருந்து நீ விடுபட உன்னுடைய போக்கஸ் தேவன் மீது இருக்க வேண்டும். அப்படி உன்னுடைய போக்கஸ் தேவன் மீது வந்துவிட்டால் வேதம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உன்னை இந்த நாட்களிலே பலப்படுத்துவாராக. சங்கீதம் 28:8, கர்த்தர் அவர்களுடைய பலன். அவருடைய பலன் யாரு?
ஒரு நாள் தனக்கு இருந்த பலத்தினாலே யேசேபேலின் வார்த்தையை கேட்டு பயந்து ஓடினான். அதுக்கு மேல ஓட முடியல. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமமே உனக்கும் எனக்கும் பலனாய் இருக்கட்டும். அதே போல 29:11 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் உனக்கு பலன் கொடுப்பது மட்டுமல்ல, உனக்கு சமாதானம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அடுத்ததாக ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. பெருக பண்ணுகிற தேவன். ஆமென். ஆபகுக் 3:19 இப்படி சொல்கிறது, கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. ஆகவே தேவன் மீது உங்களுடைய போக்கஸ் இருக்குமேயானால், ஆமென், இந்த இக்கட்டான நாட்களிலே, இந்த தேவை அதிகமான நாட்களிலே, ஆமென், அல்லேலூயா, ஆமென், உங்களுடைய போக்கஸ் தேவன் மீது இருக்குமேயானால், ஆமென், கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார், சமாதானம் அருளுகிறார், உன்னை பெருக பண்ணுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உயரமான ஸ்தலங்களிலே ஏறும்படி கர்த்தர் கிருபை தருவார். இரண்டாவதாக, ஆமென், நாம் பார்க்கிறோம், புதிய நம்பிக்கை பெற்றுக்கொண்டார். He received new hope from God. ஆமென். 1 ராஜாக்கள் 19:9 அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகி கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்து இஸ்ரவேல் புத்திரர் தமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு புது நம்பிக்கையை தருகிறார். நியூ ஹோப். என்ன தெரியுமா? கெபிக்குள் போய் அவன் தங்குகிறான். அங்கே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுகிறது. உண்டாகி, இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எங்க என்னத்தை நீ போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற? வாட் டு யூ ஃபோக்கஸ் ஆன்? எதன் மீது நீ உன்னுடைய நோக்கத்தை நீ வைத்திருக்கிறாய்? ஆமென். நான் கொடுத்த வாக்குத்தத்தம் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லவா? என் வார்த்தைகளுக்கு, ஆமென், கனத்தை நீ கொடுக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி அந்த இடத்துல, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தேன். இந்த வார்த்தையை சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டிருந்தான். ஆமென். சூறை செடியின் கீழே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி 750 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அக்கினி இறக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தையை கேட்டு, அல்லேலூயா, ஆமென், உன்னை கொண்டு போடுவேன் என்று சொன்னதினாலே பயந்து போய் பலனற்றிருந்தவன் இப்பொழுது தேவ பலத்தால் ஓரை போந்து விட்டான். அருமையான தேவ பிள்ளை, இவ்வளவு நாட்கள் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். இப்பொழுது கர்த்தர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறாரு, வாட் டு யூ ஃபோக்கஸ் ஆன்? எதன் மீது உன் நோக்கம் இருக்கிறது? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாயா? உன்னை அழைத்தது எதற்காக? அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே உன்னை வேறு பிரித்து என் நாமத்தை உனக்கு கொடுத்தது எதற்காக? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எதற்காக உன்னை நான் வேறு பிரித்தேன்? அருமையான திருச்சபை குடும்பமே, பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொண்டாயே, இன்றைக்கு நீ நான் செய்து கொண்டிருப்பது என்ன? ஆமென். அப்ப நம்ம என்ன பதில் சொல்றோம்? உங்களுக்காக நான் பக்தி வைராக்கியம், உங்களுக்காக அதை செய்த இதை செய்த, நான் மட்டும்தான் இப்போ மீதியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவனுக்கு நம்பிக்கை அற்று போனதினாலே தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, நீ மட்டும் இல்லப்பா, ஆமென், பக்தி வைராக்கியம் உள்ள 7000 பேரை இந்த ஜனத்திலே நான் வைத்திருக்கிறேன். அப்ப 7000 பேர் அவன் கண்களுக்கு மறைக்கப்பட்ட காரணம் என்ன? அவன் நம்பிக்கை இழந்து போனவனாய் இருந்தான். ஏதோ தூதன் கொடுத்தான், சாப்பிட்டோம், அங்கிருந்து இங்க வந்துட்டோம், பிரயாணப்பட்டு வந்துட்டோம் என்று சொல்லி தேவன் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்று தேவன் மீது நம்பிக்கை இல்லாமல் அவன் சொல்லுகிற வார்த்தையை புலம்பித்து இருக்கிறான். என் பிராணனும் போக போகிறது ஆண்டவரே,
நான் மட்டும்தான் மீந்து இருக்கிறேன், உமக்காக வைராக்கியம் பாராட்டினேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளை, எனக்கு ஒரு பக்தி வைராக்கியம் அது நீ சொல்லி தெரியக்கூடாது, நான் சொல்லி தெரியக்கூடாது. ஆமே, மற்றவர்கள் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் சொல்ல, இந்த ஊழியக்காரா தேவனை சார்ந்திருப்பான். ஆமே, தன் தேவைகளுக்காக மனிதனை அல்ல, தன் தேவைகளுக்காக யாரையோ புகழ்ச்சியினால் அல்ல, ஆமே, தேவனையே சார்ந்திருப்பான் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. திருச்சபை குடும்பமே, இன்னைக்கு நீ வீட்டுக்குள்ள நீ இருந்தாலோ, வீட்டுக்குள்ள உன் மனசாட்சி சொல்லணும், என் வீட்டுல எது இருந்தாலும் இல்லாவிட்டாலோ கர்த்தர் எனக்கு போதுமானவர். அல்லேலூயா. கர்த்தர் என் பலன். அதான் ஆபகுக்குள்ள வாசல்ல, ஆமே, அவர் என் கால்களை மான் கால்களை போல் மாற்றுவார். கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, பர்வதத்துல நின்று என்னை பார்க்கும்படி பர்வதத்தின் மேல் நில் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவரோடு பேச விரும்புகிறார், புது நம்பிக்கை தர விரும்புகிறார். அப்ப என்ன நடக்குது? பெருங்காற்று அடிக்கிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, அக்கினி வருகிறது, அக்கினி பெரிய நெருப்பு உண்டாகிறது. கர்த்தர் இங்கெல்லாம் வருவார்னு தேடுகிறான். ஆனால் கர்த்தர் எந்த இடத்திலும் அவனுக்கு வெளிப்படவில்லை. அல்லேலூயா. அவனை தாண்டி கூட போகிறார், அவனால் பார்க்க முடியவில்லை. கடைசியாக மெல்லிய சத்தத்தினாலே கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னோடு பேசுகிறவராய், உனக்கு நம்பிக்கை தருகிறவராய் இருக்கிறார். ஆமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தேவன் தருகிறார். ஆமே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு பேதுரும் யோவான் ஆலயத்திற்கு போகிறார்கள். ஆமே, இந்த லாக்டவுன் நடந்து முடிந்து நாம் ஆலயத்திற்கு போக போகிறோம், கர்த்தரை விசுவாசிக்க போகிறோம். இன்னும் நிறைய கர்த்தருக்காக நாம் வைராக்கியம் பாராட்டி அவருடைய ஊழியத்தை செய்ய போகிறோம். இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக ஆலயத்திலே பலிகள் செலுத்தப்பட்டது, ஆலயத்திலே பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது. எருசலேமிலே சாலமோன் கட்டின ஆலயத்திலே. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு கிறிஸ்தவ வரலாறே மாறி போனது. அல்லேலூயா. எப்படி? பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கினபடியினாலே தேவ பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டார்கள். தேசமெங்கும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார். ஆமே, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு வரையும் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். 1:8 பலனை பெற்றுக் கொண்டார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை. இல்லைங்களான பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நடத்தப்படுகிற சபையில் அங்கமாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிறோம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமே. ஆனா அநேக நம்ம என்ன பண்றோம்? கேபிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், பர்வதத்தில் வந்து நில். ஆமே, உன்னோடு நான் பேசுகிற சத்தத்தை கேள். ஆமே, பெரிய அக்கினியை போல, பெரிய சூறைக்காற்றை போல, பெரிய பூமி அதிர்ச்சியை போல கர்த்தரின் ஆடம்பரங்கள் அல்ல. அருமையான தேவ பிள்ளை, ஆமே, இன்னைக்கு உன் இருதயத்தில் நீ தேவனுக்காக எதை செய்ய வேண்டும் என்ற தேவன் நிர்ணயித்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்க வேண்டும். அதற்கு நீ பர்வதத்தில் வந்து நிற்க வேண்டும், அவர் சத்தத்தை கேட்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெற்றுக்கொண்ட பின்பு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் ஆலயத்திற்கு போகிறார்கள். ஆலயத்திற்கு போகிறவர்கள் அவருடைய போக்கஸ் பாருங்க, ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் சரியான நேரத்திற்கு ஆலயத்திற்கு போகிறார்கள். ஆனால் போகிறவர்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஆமென். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிற, கர்த்தர் சிங்காசனம் போட்டு இருக்கிற, தாவீது சொன்னது போல ஆகாமிய கூடாரங்களை பார்க்கிறோம். அவருடைய வாசஸ்தலத்தில் வாசமாயிருப்பதே நலம் என்று சொல்லி 1000 நாட்கள் வேறு இடத்தில் வாழ்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் வாழ்வதே ஆனந்தம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆலயத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியின் புது அனுபவத்தை பெற்றவர்களாய், அல்லேலூயா, ஆலயத்துக்கு போகிறவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக, சுயத்தை, ஆமென், அவர்கள் பார்த்து போகாமல் சுற்றிலும் பார்க்கிறார்கள். அங்க ஒரு பிறவி சப்பானி, தாயின் கருவில் பிறந்தது முதலாய் பிறவி சப்பானியாய் இருக்கிறவன். ஆமே, அவனை நாள்தோறும் ஜனங்க தூக்கி கொண்டு வந்து ஆலயத்தில் வைப்பார்கள். அவன் டெய்லி பிச்சை எடுத்து கிடைக்கிறதான கலெக்ஷன்ல நான் நினைக்கிறேன் தூக்கி கொண்டு வந்து வருவார்கள் 2 பேர். அவங்களுக்கு காசு கொடுத்தாலும் அடுத்த நாள் தூக்கி கொண்டு வந்து வைப்பாங்க. பிறந்தது முதல் சப்பானி, பிச்சை எடுப்பது அவனுடைய வேலை. இப்படியே வாழ்ந்து முடிக்கலாம் என்று இருந்தான். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், புது நம்பிக்கை பெற்றவர்கள் இப்பொழுது அவனை பார்க்கிறார்கள். பார்க்கிற போது அவனும் அவர்களை உற்றுப்பான். நமக்கு தெரிந்த சம்பவம் தான்.
அப்போ அவன் பேதுரு யோவானை உற்று பார்க்க சொன்ன போது அவர்களுக்குள் இருக்கிற இயேசுவை அவன் பார்க்கும்படியாக, விசுவாசத்தை கொடுக்கும்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் எங்களிடத்தில் ஒன்று உண்டு, அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன் நான் 9ஆம் வசனம் 8-9 நான் வாசிக்கிறேன். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. தேவாலயத்திற்கு புறம்பே இருந்தவன் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு உனக்கு தேவன் முழு நம்பிக்கையை உனக்கு தருகிறார், புது நம்பிக்கையை தருகிறார். என்ன தெரியுமா? நீ மட்டும் ஆலயத்துக்கு போகிறது இல்லை, அநேகத்துக்கு நீ ஆலயத்துக்கு கொண்டு வர போகிறாய். அதற்காக நீ எடுக்கிற பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. அலங்கார வாசல் என்ற எண்ணப்பட்ட அந்த இடத்துல நாளோறும் பிச்சை கேட்கிறவன், அந்த ஆலயத்தின் அலங்காரம் அவனுக்கு சுகத்தை கொடுக்கவில்லை, பாரம்பரியம் சுகத்தை கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆமென். முழு சோர்வோடு எதிர்கால நம்பிக்கை அற்றவர்களாய் இருக்க அநேகரை கர்த்தருக்குள் நீங்கள் நான் வழி நடத்த போகிறோம். அந்த விசேஷித்த கிருபை, அந்த புது நம்பிக்கையை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமென். பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, அவன் குதித்துக் கொண்டே கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே ஆலயத்துக்குள் கடந்து போனான். ஆமென். காலை வேளையிலும் உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை தேவன் தருகிறார். ஆமென். தேவன் நேற்றைய தேவன், நேற்று அற்புதம் செய்தார், நேற்றைய தேவன் நாளைக்கு செய்வார் என்கிற தேவன் அல்ல. அவர் நேற்றைய தேவன், இன்றைய தேவன், நாளைய தேவன். அல்லேலூயா. அத வேதத்தில் வாசிக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. சங்கீதம் 95:3 கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்குள்ள மகாராஜனுமாய் இருக்கிறார். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 6 அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவராய் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிறவராய் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவராய் இருக்கிற அவருக்கே கனம் உண்டாவதாக என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சன்னிதானத்திற்கு நீ வந்தவுடனே, சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி போக்கஸ் நீ வைக்கும் போது கர்த்தர் உன்னை கொண்டு காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். மூன்றாவது ஆசீர்வாதம். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் நியூ ஸ்ட்ரெங்த். ஆமென். இரண்டாவது பார்த்தோம் நியூ ஹோப். மூன்றாவதாக நியூ அசைன்மெண்ட். ஆமென். இவனுக்காக ஒரு புதிய திட்டத்தை வைத்திருந்தார், ஒரு ப்ராஜெக்டை வைத்திருந்தார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் அவனை நடத்தி கொண்டு வந்தார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, உங்களை குறித்து தேவன் பல புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நீ அதை விசுவாசிக்கவில்லை எனக்கு தெரியாது. நியூ அசைன்மெண்ட்ஸ்க்குள்ள கர்த்தர் உன்னை நடத்த போகிறார், புதிய வழியிலே உன்னை நடத்த போகிறார். அல்லேலூயா. God has kept new assignments for Elijah. ஆமென். தன் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னவனை, பலனற்று போயிருந்த எலியாவை கர்த்தர் பலப்படுத்தி, அல்லேலூயா, புது பலனால் அவனை தரிப்பித்து அவனுக்கு புது நம்பிக்கையை கொடுத்து, எங்க போகிறோனே தெரியல, கெபிக்குள்ள ஒளிஞ்சுகிறான், திரும்ப அங்கேயும் இன்னொரு இடத்துல தன்னை ஒழித்துக் கொள்கிறான். ஆண்டவர் அவனை திரும்ப திரும்ப பருவத்தின் மேல் நிற்க பண்ணி அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணினார், புது நம்பிக்கை கொடுத்தார். இப்ப மூன்றாவதாக அவனை கொண்டு தேவன் செய்ய திட்டங்களை, அசைன்மெண்ட்ஸ் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதை நான் வாசித்து நான் ஜெபம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. 25ஆம் வசனத்தில் இருந்து, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகி யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலால் ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. நியூ அசைன்மெண்ட்ஸ், 3 அசைன்மெண்ட்ஸ் தேவன் அவனுக்காக வைத்திருந்தார். அது அவன் தான் செய்யணும்னு தேவனும் காத்திருந்தார். அருமையான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலும் ஆமே என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார்? நான் சிறுமைப்பட்டவள், ஆமே என் வாழ்க்கையில பலவற்றை இழந்து போனேன் என்று சொல்லி நினைக்கலாம். அல்லேலூயா. ஆமென். மிகுந்த கண்ணீரோடு கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஆமே எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கலாம், எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா எலியா பாருங்க, ஆமே அவனை தேவன் எவ்வளவு அழகாய் நடத்தினார். சாக வேண்டும் என்று விரும்பின அவனை கர்த்தர் என்ன செய்தார்? தேவதூதனை அனுப்பி
ஆமென். தேவ பலத்தால் ஓரே மட்டும் நடந்து வரும்படி 40 நாட்கள் நடந்து வருகிறான். இவ்வளவு பலனை கொடுத்த ஆண்டவர் இன்னும் ஏதோ எனக்கு செய்ய போகிறார் என்று போக்கஸ் தேவன் மீது வைக்காமல் கெபிக்குள்ளே ஒளித்துக் கொள்ளுகிறான். கர்த்தர் அங்கே அவனை விடல. அல்லேலூயா. வெளியே போய் பர்வதத்தில் நிற்க சொல்லுகிறார். புது பலனை கொடுத்த தேவன் இப்பொழுது அவன் எதை விசுவாசிக்கிறான், என்ன எதிர்பார்க்கிறான் என்று அவனை பரீட்சிப்பதற்காக பெருங்காற்று வீசுகிறது, அக்கினி வானத்திலிருந்து இறங்குகிறது, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது. இவை எல்லாவற்றிலும் தேவன் இருப்பார் என்று பார்க்கிறான். தேவன் இல்லை, அங்கே காணப்படவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, பெரிய பெரிய சபைகள், பெரிய பெரிய மனிதர்கள், ஆவியிலே பலம் கொண்டவர்கள், ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று பெருமை பாராட்டிக் கொள்ளவர்கள், ஆமென், ஆயக்காரன் பரிசேயன் அன்றை பார்க்கிறோம். ஆமென், அவன் ஒருவனை ஒருவன் குறை சொல்லிக் கொண்டு பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? அவர்களைப் போல இல்லை, இவர்களைப் போல இல்லை, ஆனால் தசமமாக கொடுக்கிற, வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிற. ஆனால் ஆயக்காரன் என்ன செய்கிறான்? மார்பில் அடித்துக் கொண்டு ஆமென் ஆண்டவரை நோக்கி பார்க்க துணியாதவனாய், ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபம் பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிறது அவன் அல்ல, இவனே தேவனுக்கு முன்பா நீதிமானை எண்ணப்பட்டான். இந்த காலை வேளையில் அருமையான தேவ பிள்ளையே, ஆமென், உன்னை நீயே பெருமை பாராட்டிக் கொள்ளும் போது, அல்லது என் வாழ்க்கை முடிந்து போனது என்று நீயே ஆமென் குறுகிய கண்ணோட்டத்தோடு வாழும் போது, கர்த்தர் இந்த வேளையை உன்னோடு பேசுகிற காரியம், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். ஆமென். சாக வேண்டும் என்ற எலியாவை கொண்டு 3 பேரை அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்டை அவனுக்காக வைத்திருந்தார். மீண்டுமாக வாசிக்கிற அல்லேலூயா, யெகூவை ஆமென் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறதையும், எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆமென் ஒரு பலவீனமான எலியாவை கொண்டு கர்த்தர் பலப்படுத்தி புது பலனை கொடுத்து ஆமென் God has blessed Elijah with new strength, with new hope and with new assignments. கண்களை மூடலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஃபோக்கஸ் ஆமென் யார் மேல் இருக்கிறது என்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Stay focused on God. தேவன் மீது ஆமென் நோக்கமாய் இருங்கள். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொண்ட பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. பயமும் தனிமையும் ஆமென் இல்லை என்கிறதான ஆமென் ஏக்கமும் ஹல்லேலூயா அதிகமாக இந்த நாட்கள்ல இந்த லாக்டவுன் நாட்கள்ல நான் விட்ட கண்ணீர் ஹல்லேலூயா அதிகமாய் ஆமென் நான் வருத்தப்பட்ட காரியம், கவலைக்குள்ளான காரியம், எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி அழுத நேரங்கள் ஆமென் ஹல்லேலூயா. அதற்கென்று ஆமென் ஹல்லேலூயா நமக்கு விருப்பமானது என்று ஆமென் நான் எதை விரும்புகிறோமோ அந்த இடத்திலும் தடைகள் வரும்போது ஹல்லேலூயா, அந்த இடத்திலும் ஆமென் எதிர்மறையான ஆமென் சூழ்நிலைகள் வரும்போது ஹல்லேலூயா உடைக்கப்பட்ட நிலைமை ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவை போல ஒருவேளை நீங்கள் நான் நினைத்திருக்கலாம் ஆமென் இது என்ன வாழ்க்கை, இது சீக்கிரம் முடிந்து போனால் நலமா இருக்குமே. நம்பிக்கை கொடுத்தவர்களும் இன்றைக்கு நம்பிக்கை அற்றது போல பேசுகிறார்களே, நம்மை வெறுக்கிறார்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அந்த உறவு, அந்த அன்பு, இவைகளுக்காக நீ ஏங்கும் போது ஹல்லேலூயா நீ தனிமைப்பட்டது போல ஹல்லேலூயா உன்னை வெறுக்கும் போது ஆமென் உன்னை புறம்பே தள்ளுவது போல வார்த்தைகள் வரும்போது, அவமானங்கள், வெட்கங்கள் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை ஆமென் உனக்கு புது பலனை தேவன் தருவார், புது நம்பிக்கையை தேவன் தருவார், புதிய காரியங்களை உன்னை கொண்டு செய்யும்படியாக, அநேகருக்கு நீ ஆசீர்வாதம் இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை நடத்துவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆமென் கர்த்தர் செய்த காரியங்கள், நன்மைகளை நீ நினைத்துக்கொள் ஆமென். நமக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்துக்கொள் ஆமென். Always focus on the good God has done in the past. கடந்த நாட்களில் தேவன் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்துக்கொள், தேவன் உனக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நினைத்துக்கொள். அடுத்ததாக remind others when they are depressed. Hallelujah. சோர்ந்து போய் இருக்கிற மற்றவருடைய வாழ்க்கையில
அவர்களுக்கு நீ தைரியப்படுத்து, அவர்களுக்கு நீ சொல்லு, கர்த்தர் உனக்கு புது பலனை தருவார், புது நம்பிக்கை தருவார், உன்னை கொண்டு புதிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. சூறை செடியின் அனுபவம் மாறுவதாக. ஆண்டவரே ஓ பர்வதத்தின் அனுபவங்கள் இப்பொழுது இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வல்லமையினாலே எங்கள் குடும்பங்கள் தரிப்பிக்கப்படுவார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தோடு எல்லா விதமான பயம், எல்லா விதமான தனிமை, ஓ எல்லா விதமான சோர்வுகள், எல்லா விதமான மரண பயங்கள் விலகட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அக்கினியா இறங்குகிற ஆண்டவர், மெல்லிய சத்தத்தோடு எங்களோடு பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தினாலே பிறவி சப்பானியை எழுந்து நடக்க செய்ததான இயேசுவின் நாமம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. புதிய கதவுகளை தேவன் திறப்பீராக. ஒரு வழி அடையும் போது ஆண்டவரே மறு வழியை திறக்கிற தேவன் அல்லவா. ஆண்டவரே திறந்த வாசலை எங்கள் குடும்பங்களுக்கு முன்பாக நீர் வைத்த ஆண்டவரே, வருகிற மாதம் ஆமென் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியா ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படியே அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்கு பண்ணினவர், சோர்ந்து போன எலியா, நம்பிக்கையற்ற எலியா, என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொன்ன எலியாவுக்கு ஆமென் புது பலத்தை கொடுத்து, புதிய நம்பிக்கை கொடுத்து, ஆமென் உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை, நீ அனைவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி ஆண்டவரை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் எலியாவை உயர்த்தினீரே. அதே போல எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. சகலவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யக்கும் பாதுகாவலும் சமாதானமும் இன்றும் என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Stay focused on God.